நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா எப்பவுமே மனசுல ஒரு சோதனை இருக்கும், என்ன பேசுறது அப்படின்ட்டு. Now you always want to preach your best message, இல்ல? That's what you want to do. But ஆனா அது ஒரு பாஸ்டரா அது பெருசு கிடையாது. We have to preach the now word. இந்த காலகட்டத்திற்கு ஆண்டவர் என்ன ரேமா வைத்திருக்கிறாரோ அதை பிரசங்கம் பண்ணும்பொழுது தான் அது நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ என் மனசுல ஆண்டவரே நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது, என்னுடைய ஸ்லீப்ல, என்னோட தூக்கத்துல நான் ஒருத்தவங்களுக்கு இப்படியாக சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்னா, உங்க துதியை நீங்க விட்டு விடாதீங்க. Don't let go of praising God. கர்த்தரை துதிக்கிறத நீங்க நிப்பாட்டிராதீங்க. உங்க துதிக்கு பெரிய வல்லமை உண்டு. ஆமென். So அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், this is the rhema that God is giving to us. இந்த வருஷ கடைசியில் இந்த கடைசி செய்தியினுடைய ரேமா வார்த்தை இதுதான், உன் துதியை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஒரு சிரிச்ச முகத்தோடு ஆமென் தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி விட்டு சொல்லுங்க, உங்க துதியை விட்டு விடாதீங்க. தூங்குனாலும் துதியை விட்டு விடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Don't give up your praise. Don't let the enemy steal your praise. உங்களுடைய துதியை சாத்தான் திருடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்க துதியை நீங்கள் விட்டு விடாதீங்கள். நல்லா கவனிங்க. சாத்தானுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? உங்க எதிராளியுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தை நீங்க எப்படி முடிக்கணும் அவன் ஆசைப்படுறான் தெரியுமா? நீங்க ஒரு அதிருப்தியோட நீங்க முடிக்க வேண்டும். எனக்கு நன்மை ஒண்ணு நடக்கல, எனக்கு வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷனே இல்லை, இந்த வருஷம் என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு இந்த அதிருப்தியோட முடித்து இந்த புது வருஷத்தை கேள்வியோட நீங்க ஆரம்பிக்கணும். ஆனா நீங்களும் நானும் இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போறோம் என்றால், அதிருப்தியோடு அல்ல, கேள்வியோடு அல்ல, ஒரு நம்பிக்கையற்ற நிலையோடு அல்ல. நாம் ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தை துதியோடு முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நான் துதியோடு இந்த வருஷத்தை முடிக்க போறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. We will finish this year with praise. We will begin the new year with praise. Amen. பாருங்க, துதி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வரவேற்கும். அதை குறித்து நான் லேட்டரா நான் சொல்றேன் மெசேஜ்ல. அதே மாதிரி வாழ்க்கையில முறுமுறுப்பு, வாழ்க்கையில அதிருப்தி, அதை நெகட்டிவா பேசும் பொழுது எப்படி துதி ஆண்டவரை வரவேற்குதோ அதே மாதிரி இந்த முறுமுறுப்பு சாத்தானை வரவேற்கும். அவனுடைய கிரியையில உங்க வாழ்க்கையில வரவேற்கும். உங்களை முறுமுறுக்க வச்சுட்டா, உங்களை அதிருப்தியா வழி நடத்திட்டா, ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அதுல ஏன் உங்களை தங்க வச்சுட்டானா அவன் ஜெயிச்சிருவான். ஆனா நீங்களும் நானும் அந்த தந்திரத்தை அறிந்தவர்களாக அதில் நம்ம ஏமாற்று போக போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதற்கு? ஹல்லேலூயா. We are not going to fall for the trick of the enemy. இந்த வருஷத்தை ஆமென் நாம் துதியோடு முடித்து இந்த புது வருஷத்தை ஒரு நம்பிக்கையோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துதியை நாம் இழந்து போக போறது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதி என்பது இப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, praise is your choice. Praise is your choice. கர்த்தர் உங்களை கழுத்தை பிடிச்சு அவரை துதிக்க வைக்க மாட்டார். நாங்க துதிங்கன்னு சொல்லுவோம் ஒழிய உங்களை மனசார துதிக்க வைக்கவும் முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் துதிக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய சாய்ஸ், அது உங்களுடைய தீர்மானம். அபகுக் 3ஆம் அதிகாரத்திலே அபகுக் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? அத்திமரம் துளிர் விடல, திராட்சை தொடி இல்ல, அங்க பழம் இல்ல, ஒலிவ மரம் அங்க பற்று போகுது, அங்க எல்லாமே நெகட்டிவா போகுது. ஆனா அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்க போறேன்? மகிழ்ச்சியா இருக்க போறேன், தேவனுக்குள்ள நான் களி கூற போகிறேன். So he chooses to rejoice. தீர்மானம், துதிக்க அவர் தீர்மானத்தை கொள்ளுகிறார். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க, மீனின் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இருக்கிற இது வரைக்கும் யாரும் மீன் வயிற்றுக்குள்ள உயிரோட இருந்து உயிரோட வெளியே வந்ததுவாக சரித்திரம் இல்லை. ஆனா யோனா செஞ்சாரு. ஆனா அந்த இடத்துல அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
துதியின் சத்தத்தோடே உமக்கு நான் பலியிடுவேன். Jonah makes a choice to praise God. யோனா ஆண்டவரை அந்த இருளான நேரத்தில், அந்த ஆழமான நேரத்தில் அவன் துதிக்க தெரிந்து கொள்ளுகிறான். துதிக்க தெரிந்து கொள்ளுகிறான். சங்கீதம் 59 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்னா, சவுல் ராஜா யார வேட்டையாடுறாருன்னா ஒரு மான வேட்டையாடல, தாவீத வேட்டையாடுறார். He is literally hunting for David. எப்படி ஒரு வேட்டைக்காரன் ஒரு 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 மிருகத்தை வேட்டையாடுவானோ அது மாதிரி தான் சவுல் தாவீத வேட்டையாடுறாப்ல. என்ன பண்றாரு, சில ஆட்களை ரெடி பண்ணி தாவீது வீட்டுக்கு அனுப்பிச்சு அவன் மாட்டினானா அவன் என்ன பண்ணணும். அன்னைக்கு கூட ஒரு பிரதர் நம்ம கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல அந்த டிராமால ஒரு வார்த்தை சொன்னார், நம்மலாம் சம்பவம் செய்கிறவங்க அப்படின்னு சொன்னார். கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இதுதான் சவுல் செய்ய சொன்னார். அவனை பார்த்தா என்ன பண்ணணும், நீங்க அவனை காலி பண்ணணும். இப்ப தாவீது வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாவீதோட ரியாக்ஷன் எப்படின்னு பாருங்களேன். 59:14 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை வாசிங்களேன். 59 verse 14 onwards. Psalm 59 verse 14. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வராங்க. யாரு? அந்த கொல்றதற்காக காத்து கொண்டிருக்கோங்க. திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இப்ப இவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தாவீதை கொல்றதற்கு. அவங்கள ஒரு அழகா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா 16ஆம் வசனத்துல இப்ப டேவிடோட சாய்ஸ் என்ன? புலம்புறதா, முறுமுறுக்கிறதா, ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறதா? டேவிடோட சாய்ஸ் என்ன பார்ப்போம். 16ஆம் வசனம் வாசிங்க. நானோ, எல்லாம் சொல்லுங்க, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா. என்னங்க சாய்ஸ் எடுக்கிறாரு தாவீது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தரை அவருடைய வல்லமையை துதித்து பாடி உம்முடைய கிருபையில நான் மகிழ்ச்சியோடு நான் புகழ விரும்புகிறேன். David is making a choice to praise God when people are standing outside his house to kill him. யோபு 1:21 வசனத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அங்க ஜோப் ஒரு சாய்ஸ் பண்றார். என்ன சாய்ஸ்? துதிக்க அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அருமையான பிரதர் சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையில தாவீதை போல நீங்க இருக்கலாம், யோபுவை போல நீங்க எழுந்து நிற்கலாம். ஆமென், ஆமென். நீங்க யோனாவை போல ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள நீங்கள் சிக்கிக்கொண்டு இருக்கலாம். அபகுக் போல நிறைய காரியங்களை இழந்து என் வாழ்க்கையில நன்மை வருமா என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சாய்ஸ் பண்ணணும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி மறுபடியும் இதே காரியமா, மறுபடியும் இதே நோயா, மறுபடியும் இதே தோல்வியா என்று முறுமுறுக்க போறீங்களா? or you're going to choose to praise God? இல்லாவிட்டால் தேவனை துதிக்கிறத நீங்க தெரிந்து கொள்ள போகிறீர்களா? நான் தேவனை துதிக்க தெரிந்து கொள்கிறேன் சொல்றவங்க உங்க கையை நல்லா தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய சுத்தம் தெரியுமா? நீங்க யாருமே துதியை இழந்து போக கூடாது. You should never stop praising God. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். I want to take you to Acts chapter 16. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். அங்க ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து வைத்து அதிலிருந்து வேகமாக ஒரு 3 காரியங்களை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் எல்லாரும் தொடர்ந்து ஆமென் நாம் வொர்ஷிப் டீமோட இணைந்து நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இந்த புது வருடத்துக்குள்ள நாம் போக போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அங்க பவுலையும் சீலாவையும் குறித்த அந்த எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆன ஒரு பாசேஜ், எல்லாரும் வாசித்திருக்கிற ஒரு பாசேஜ், அந்த இடத்துல அந்த சம்பவத்தை எடுத்து எப்படி இவர்கள் தங்களுடைய துதியை இழக்காமல் இருந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசிக்க போகிறோம். முதலாவது காரியம், எழுதுறவங்க எழுதிக்கோங்க. First thing, don't let your circumstances
control your praise. உங்கள் சூழ்நிலை உங்கள் துதியை தடை பண்ணாமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை, நம்ம எல்லாருமே சில சூழ்நிலைக்குள்ள கடந்து போவோம். ரைட்? இங்க எல்லார்ட்டையும் நான் கேட்டேன்னா எல்லாரும் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்க சூழ்நிலை, நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். உங்கள் சூழ்நிலை உங்கள் துதியை தடை பண்ணாமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் அவரை துதிப்பேன். எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருந்தாலும் நான் அவரை துதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு இன்டென்ஸான சிச்சுவேஷன் அவங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இவங்க துதித்து பாடும் பொழுது ஏதோ ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரி லைட் கேமரா ஆக்ஷனோட என்ன பண்ணலாம், அவங்க துதித்து கொண்டு இருக்கல. அவன் துதித்து கொண்டிருந்த சூழ்நிலை பார்த்தா சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கிறாங்க. அடி மேல அடி, மிதி மேல மிதி வாங்கிட்டு உடம்புல காயத்தோட, உடம்புல வலியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. ரைட்? சரி, இந்த அடி வாங்குறதுக்கு, இந்த மிதி வாங்குறதுக்கு இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எது தப்பு செஞ்சாங்களா? உங்க சத்தம் கேட்கணும். தப்பு செஞ்சாங்களா? இல்ல, தப்பு செய்யலங்க. இவங்க செஞ்சதெல்லாம் ஒரு காரியம். ஒரு பெண்ணுக்கு, ஒரு யங் கேர்ளுக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்துச்சு. குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருந்துச்சு. அந்த ஆவியை துரத்துனால இவங்க அடி வாங்கினாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும் இல்ல? இந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 16 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுல் அவருடைய மிஷனரி ஜர்னியில இந்த மக்கதோனியா அழைப்பை பெற்றுக்கொண்டு இப்ப அந்த அழைப்பை அவர் பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறார். அவர்கள் போன அந்த முதல் பட்டணம் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த பிலிப்பு பட்டணத்துல நல்ல ஊழியம் நடக்குது, நல்ல பிரசங்கம் பண்றாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுகிறாங்க. நிறைய பேரோட இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரு. சில பிசினஸ் உமனோட இருதயத்தெல்லாம் பேசி அவங்க எல்லாம் நல்ல கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி நல்லா நடந்துட்டு இருக்கிறப்பதான் ஒரு நாள் பவுலும் சீலாவும் நடந்து அந்த ஜெர்மன் இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு யங் கேர்ள் ஒன்று வருது. இந்த யங் கேர்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு குறி சொல்லுகிற ஆவி. எல்லாம் சொல்லுங்க, குறி சொல்லுகிற ஆவி. இந்த யங் கேர்ள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பவுலையும் சீலாவையும் பார்த்து இதுதான் அது சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? 17ஆம் வசனம், இந்த மனுஷர் உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்ப நான் கேட்கிறேன், அந்த பொண்ணு நல்லது சொல்லுச்சா கெட்டது சொல்லுச்சா? சொல்லுங்களேன். நல்லதுதான் சொல்லுச்சு. ஆனா பவுல் அல்லேலூயா ஆமென் சொன்னாரா? திரும்பி இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னார். ஏன்னா பவுலுக்கு தெரியும் அது சொல்ற அந்த பொண்ணு கிடையாது, அதுக்குள்ள இருந்த ஆவி. So I was just thinking about this. சரி, பால் பாட்டு அமைதியா போயிட்டே இருக்கு, நல்லது தானே அந்த அம்மா சொல்லுது, அவங்க செய்யறதானே அந்த அம்மா சொல்லுது, அவர் பாட்டு போயிட்டே இருக்கலாமே. See, Paul didn't want to receive praise from the enemy. பவுல் சாத்தானின் வாயிலிருந்து புகழை அவர் என்ன பண்ணல, அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் நம்மளை காட்டிலும் கீழே இருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 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 ஸ்பிரிட் அவர் ரெபியூக் பண்ணுறாரு. அந்த ஸ்பிரிட் அந்த பிள்ளையை விட்டு வெளியே போச்சு. அந்த பிள்ளையை விட்டு அந்த ஸ்பிரிட் மட்டும் வெளியே போல, அந்த பிள்ளையை ஓன் பண்ணி கொண்டிருந்த சில ஓனர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பணமும் போச்சு, இப்ப பிசினஸும் போச்சு, ஆவியும் போச்சு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியல. அவனுங்க பவுலையும் சீலாவையும் பிடித்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போயிட்டு அங்க பவுலுக்கு சீலாவுக்கு நியாயம் கிடைக்கும் பார்த்தா அங்க நியாயம் கிடைக்கல. என்னங்க செஞ்சாங்க? பவுலையும் சீலாவையும் they ripped off their clothes, அவங்க வஸ்திரத்தை உருவினாங்க. ராட் கட்டைகளை வைத்து அவர்களை அடித்து, பவுலையும் சீலாவையும் அடித்து காயப்படுத்தி உள்ளான சிறைக்குள்ள கையையும் காலையும் கட்டி உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க.
அப்போஸ்தலர் 16:25. பாருங்க, இந்த ஆட்கள் கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, ஆனா ஒன்ன கட்ட மறந்துட்டான். எதை கட்ட மறந்துட்டான்? வாயை கட்ட மறந்துட்டான். கையை கட்டினா, காலை கட்டினா, எதை கட்டல? வாயை கட்டல. பவுலும் சீலாவும் பாருங்க, நீ கையை கட்டுன, நீ காலை கட்டுன, நீ வாயை கட்டல, இப்ப பாரு அப்படின்ட்டு. அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே, எல்லாம் சொல்லுங்க, நடு ராத்திரியிலே, சத்தமா தான் சொல்லுங்களேன், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் முறுமுறுத்து ஏன் தேவனே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னங்க சொல்லுங்க, என்ன எழுதியிருக்காங்க? தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். இதை நான் வாசிக்கும் பொழுது இதான் கொஞ்சம் யோசிச்சேன், எவ்வளோ நெகட்டிவான சிச்சுவேஷன், எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுலும் சீலாவும் துதிக்கிறத அவங்க விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். பவுலை போல, சீலாவை போல ஒரு சூழ்நிலை உங்க சூழ்நிலையா இருக்கலாம். அவங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைங்க? இட் வாஸ் a time of shame. அவங்களுடைய வஸ்திரத்தை அவங்க உரிந்து விட்டார்கள். உங்க வஸ்திரத்தை உருவினா எவ்வளவு பெரிய அவமானம். அப்படிப்பட்ட அவமானமான நேரத்திலையும் அவர்கள் கர்த்தரை துதிப்பதை அவங்க நிறுத்தவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட நேரம், ஒரு உடம்புல அடி வாங்கி பயங்கரமான பெயின்ஃபுல்லான டைம், அப்படிப்பட்ட பெயின்ஃபுல் டைம்லையும் இவர்கள் கர்த்தரை துதிப்பதை விடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையும் காலையும் கட்டி ஒரு பாண்டேஜ், ஆமென், ஒரு கட்டப்பட்ட நிலை, அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் கர்த்தரை துதிப்பதை விடவே இல்லை. பிரதர், சிஸ்டர், உங்க நிலையும் இப்படிப்பட்ட அவமானப்பட்ட நிலையா இருக்கலாம், பிரச்சனையின் நிலையா இருக்கலாம், கட்டப்பட்ட நிலையா இருக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்க துதியை நீங்க ஒரு நாளும் நிறுத்திராதீங்க. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும், ஆமென், கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுது உங்க நாவில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். Never let your circumstance stop you from praising God. Don't let the devil steal your praise. Amen. துதி என்றால் என்ன? What does praise mean? துதி என்றால் போற்றுதல் என்று அர்த்தம். பாருங்க, போற்றுதல்னா என்ன? நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அப்படியே பார்த்தா, போற்றுதல்னா ஒரு நபரை குறித்தோ ஒரு பொருளை குறித்தோ ரொம்ப பெருமையாய் பேசுவது, விளம்பரப்படுத்துவது, அதை உயர்த்தி காமிப்பது, அதோடைய நன்மையையும் அதோடைய மகத்துவத்தையும் ப்ரமோட் பண்ணுவது. இப்ப நான் உங்களை பார்த்து ஆண்டவரை துதிங்க அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது, கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? அவரை பெருமைப்படுத்த வேண்டும். ஆமென். அவரை நம்முடைய வாழ்க்கையில விளம்பரப்படுத்த வேண்டும், அவரை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்த வேண்டும். அவர் செய்த நன்மைகளை, அவருடைய மகத்துவங்களை நாம், ஆமென், ப்ரோமோட் பண்ண வேண்டும். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த துதி என்பது, நல்ல கவனிங்க, ஆராதனை செய்யும் பொழுது ரொம்ப சாதுவாக, மெதுவாக, சைலண்டா ஆராதனை செய்யலாம். அப்படியே மனசுக்குள்ளேயே கூட ஆராதனை செய்யலாம். ஆனா துதிக்கும் பொழுது சைலண்டா துதிக்கவே முடியாது. You cannot praise God silently. praise விளம்பரப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை பெருமையாய் பேச வேண்டும் என்றால் நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டும்? எதை பயன்படுத்த வேண்டும்? உங்க வாய்ஸை பயன்படுத்தி தான் ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க இருந்து பார்க்கும்போது என்னை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ரைட்? துதிக்கும் பொழுது நாம் எப்படி ஒரு சைலண்டா துதிக்க முடியாது. You will make noise. நீங்கள் உங்களுடைய வோக்கல் கார்ட்ஸை பயன்படுத்தி, உங்க சத்தத்தை பயன்படுத்தி அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வமாய் இருக்கிறார், கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்திருக்கிறார், அவரால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து அதை நாம்
சத்தத்தை உயர்த்தி வார்த்தைகளினாலே நல்ல வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான் அவரை நம்ம துதிக்கிறோம். நான் சொல்றது புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அதை நீங்க பாட்டா பாடலாம், ஒரு வசனமா சொல்லலாம், ரைட், ஒரு பிரசங்கமா செய்யலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யணும், நல்லா சத்தமா செய்யணும். எப்படி செய்யணும்? ஆமென். துதி மட்டும் நம்ம சைலண்ட் என்ன பண்ணவே முடியாது, செய்யவே முடியாது. ஏமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷ கடைசியில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏமே நம்ம சைலண்டா அப்படியே போகிறதுக்கு நம்ம வரல. We are going to lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமா உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தமா நாம் உயர்த்த போகிறோம். அவரை துதிக்க போகிறோம். ஏமே நான் விசுவாசிக்கிறேன். ஏமே அவர் அப்படி துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத அற்புதம் நீங்க இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக 6 அடிக்கிறார். நீங்க வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. லாஸ்ட் ஓவர் அவர் 6 அடிச்சா, போன வருஷம் கூட அப்படி ஒரு கேம் இருந்துச்சு இல்ல, 6 அடிச்சா ஜெயிக்கலாம் இந்தியா பாகிஸ்தான், சும்மாவே அது யுத்தம் மாதிரி தான் நடக்கும். விராட் கோலி 6 அடிச்சு கேமை ஜெயிச்சு கொடுத்த உடனே நாங்க வந்து பிரதர் சிஸ்டர் விராட் கோலி 6 அடித்து விட்டார், கையை தூக்கி கொஞ்சம் துதியுங்கள் அப்படின்னு சொல்ல தேவை இருந்துச்சா? நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்டரும் இல்ல, ஒரு மைக்கும் இல்ல. அவர் அடிச்சாரு 6, நீங்க தட்டினீங்க, உங்க கையை தட்டினீங்களா இல்லையா? இல்ல ஒரு மாதிரி என்னை முறைச்சு பாக்குறீங்க. கண்டிப்பா தட்டிருப்பீங்க. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசிட்டு தட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ஜோம் ஆண்டவரே 6 அடிக்க வேண்டும், 6 அடிக்க வேண்டும், 6 அடிக்க வேண்டும். நிறைய பேர் ஜோம் பண்ணிருப்பீங்க. எல்லாம் நீங்க அப்படியே ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி பாக்குறீங்க, ரைட்? விராட் கோலி அங்க 6 அடிச்சாரு, அவர் ஜேமை ஜெயித்து கொடுத்தார் இந்தியாவுக்கு. அப்ப யாரும் சொல்லாமையே சத்தத்தை உயர்த்தி விசில அடிச்சு கைய தட்டி என்ன பண்றோம்? நம்ம பிரைஸ் பண்றோம். ஐயா, ஒரு கேம் அவர் ஜெயிக்கிறாரு, ஒரு கேம் அவர் தோக்குறாரு. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த கேமையும் தோக்காத தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவருக்கு நம்ம கையை தட்டி சத்தத்தை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா? எப்படி துதிக்க வேண்டும்? நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை துதிங்க. Don't give up your praise. நாளை தினத்தை குறித்து நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னுடைய ஆண்டவர் நாளை தினத்தை ஆமென் அவருடைய கையில வைத்திருக்கிறார். எனக்காக பாதைகளை செவைப்படுத்துவார், எனக்காக அவர் யுத்தம் செய்வார், எனக்காக காரியங்களை செம்மையாய் செய்து முடிப்பார். எனவே நான் அதை அறிந்தவனாக இன்றைக்கே நான் கையை தட்டி கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல ஆரம்பிப்பேன். ஆமென். My God is a good God. I'm not going to stop praising him. அவரை துதிக்கிறத மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா, நான் சொல்லாமே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க. நான் கர்த்தர் நல்லவர் சொன்னா நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்றீங்க. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று? ஆமென். நம்ம சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறது ஒரு நாள் மாற போறதே கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சா? ஹல்லேலூயா. அப்ப அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் நல்லவராய் இருக்கிறார். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். எனவே நான் கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க போகிறேன். என் சூழ்நிலை என் துதியை திருடிவிட நான் அனுமதிக்க போறது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில டைம் வாழ்க்கையில சில சீசன்ஸை கடந்து போவோம். என்ன மாதிரி சீசன்? வறண்ட காலத்தை கடந்து போவோம், தனிமை காலத்தை கடந்து போவோம், காத்திருப்பு காலத்தை கடந்து போவோம், சில டிஃபிகல்ட்டான சீசன் கடந்து போவோம். ஆனால் எப்படிப்பட்ட சீசன்ல உங்க லைஃப் இருந்தாலும் இந்த மாலை வேளை நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க துதியை மட்டும் நீங்க விட்டே விடாதீங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். சங்கீதம் 34:1 சில வசனம் நான் சொல்லுகிறேன், வேகமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். என்னுடைய சீசன் எப்படி இருந்தாலும், நன்மையான சீசனோ தீமையான சீசனோ, சந்தோஷமான சீசனோ சேடான சீசனோ, எப்படி இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி என்னுடைய நாவில எப்பொழுதுமே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 145 சங்கீதம் 2 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே தொடர்ந்து வருவோம் பாத்தீங்களா, ஒரு சங்கீதமா வருவோம். சங்கீதம் 145:2 எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். சங்கீதம் 146:2 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன். சங்கீதம் 147:1 கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 148 அங்க முதல் 4 வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா, அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் தேவனை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 149 3 வசனம், அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதியுங்கள். ஆமென். மியூசிக் போட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அவர் நாமத்தை நீங்க துதியுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 150 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை. ஆமென். உங்களால இதை செய்ய முடியும்னா நீங்க துதிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேரால மூச்சு விட முடியும் இன்னைக்கு? என்னங்க, நிறைய பேர் ஐசியூ கூட்டு போகணுமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் கொண்டிருந்தாலும், அந்த சூழ்நிலையின் மத்தியில உங்கள் துதியை நீங்கள் ஒரு நாளும் இழந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. Don't lose your praise. Don't lose your praise. Hallelujah. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் பிரதர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போனாலும் கர்த்தரை துதிக்கிறத நிப்பாட்டிராதீங்க, துதித்துக் கொண்டே இருங்க. Hallelujah. Lift up your voice. Lift up, amen, your sound. Use that sound and praise the name of Jesus. Hallelujah. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் come on church, sing it. உயர் மலையோ சத்தத்தை உயர்த்தி சமவெளியோ மக்கபா செட்டில் மனாஷரதோ எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. Come on, sing it, sing it. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. பாடுவோமா? ஏற்றமாய் தோன்றும், ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உன் கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம், நீங்க பாடுங்க, பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ. Yes Lord, we worship you. We praise you no matter what the circumstances. Uyar malayo
சத்தத்துல சொல்லுங்க, எந்த நிலையிலும் இயேசுவை ஒரு மனதோடு ஆராதித்திடுவேன். Come on, say it one more time. எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். மகராஷா தலபா செட்டி இயேசுவை ரெடமா ஷாந்தோலோ மனதோடு ஆராதித்திடுவேன். பாருங்க, நம்ம எந்த நிலையிலும் ஆராதிக்க துதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் நம்மள அந்த நிலையில விட்டுட்டு போக மாட்டார். He will not leave us in that circumstances. அடுத்து சில காரியங்கள் நடக்கிறது, அதை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The second lesson I learned from Acts 16 is this. இரண்டாவது lesson, praise creates an atmosphere for God to move. உங்கள் துதி, நீங்க எந்த நிலையில நீங்க துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்க துதி கர்த்தர் அந்த இடத்திலே அசைவாடுவதற்கு ஒரு அனுகூலத்தை அது உண்டு பண்ணுகிறது. ஆமென். ஹalleluya. Hallelujah. When you begin to praise, you attract God. எப்படி ஒரு மேக்னெட் வந்து அந்த அயனை அட்ராக்ட் பண்ணது போல நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆராதிக்க நீங்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஹalleluya. சரி, எத்தனை பேருக்கு அட்ரஸ் இருக்கு? உங்களுக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கு? அட்ரஸ் இருக்கவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அட்ரஸ், நம்ம எல்லாருக்குமே அட்ரஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. என்னங்க அட்ரஸ்? ஆண்டவருடைய அட்ரஸ் என்ன? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய அட்ரஸ் என்ன? சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தர். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் எங்க வாசம் பண்றாருங்க? துதிகளுக்குள்ளே வாசம் பண்றார். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆமென், அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்றீங்க. ஆண்டவர் செயல்படுவதற்கு, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நீங்க ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்றீங்க. அதாங்க நீங்க துதிக்கிறத விட்டுறவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் துதிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சகரியா 2:10 இவ்வாறாக சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நீங்க கெம்பீரித்து பாடும் பொழுது, உங்க கஷ்டத்தின் மத்தியில நீங்க கெம்பீரித்து நீங்க பாடும் பொழுது, ஆண்டவர் தூரத்துல இருந்து கை மேல கையை போட்டு கட்டிட்டு உங்களை அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல. நீங்க பாடும் பொழுது இந்த வசனத்தின் சொல்வது போல அவர் உங்க நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. Amen. பாருங்க, when we begin to praise God, when we begin to worship God, அந்த இடத்துல ஆண்டவரே இறங்கி வருகிறார். இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். Amen. You can read 2 Chronicles chapter 5, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து அந்த 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. வேகமாக வாசிப்பீர்களா? ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும், நல்ல கவனிங்க, பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். இவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக், ட்ரம்பட் இருக்கு, அங்க கிளாப்பிங் இருக்கு. இவங்க ரைட் ஒரு கொயர் மாதிரி அங்க நின்னு இவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலய பிரதிஷ்டை, சாலமோன் ஆலய பிரதிஷ்டை, இந்த சம்பவம் இது. 13ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அடுத்த வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து
நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya, ஹalleluya. நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய மேகம் அந்த இடத்தை நிரப்பும். ஆமென். உங்க இது இந்த துதி ஏதோ நீங்க சர்ச்ல மட்டும் பண்ணக்கூடாதுங்க. You have to create this atmosphere in your home. உங்க வீட்ல இந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. உங்க வேலை ஸ்தலத்துல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. இந்த துதி அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது ஆண்டவர் அங்க இறங்குகிறார். ஆண்டவர் இறங்குகிற இடத்துல நிச்சயமா அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உங்க துதியை விட்டு விடாதீங்க. ஏன்னா நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவரை இறங்கி அங்க வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், இதோ நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், amen. First, learn to praise God. Choose to praise God no matter what the circumstances. Number 2, your praise will invite God into that situation. Number 3, praise will change your situation. துதி உங்க சூழ்நிலையை தலைகீழாக அது மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்துல வாசிச்சோம் அல்லவா, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கிறாங்க, பாடுனாங்க. எல்லாரும் கேட்கிற மாதிரி பாடினாங்க. அப்ப எப்படி பாடினாங்க? சத்தமா பாடினாங்க. ஆமென். அவங்க பாடுனாங்க. 26ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டதாக. ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எஸ். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். அந்த அஸ்திபாரமே அங்க அசைகிறது. கட்டுகள் எல்லாம் உடைகிறது. கதவுகள் எல்லாம் திறக்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் யோசிச்சு பார்த்து ஆரம்பிச்சேன். இவங்க சத்தமா பாடினால அந்த சத்தம் அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சா? இல்ல. சத்தமா பாடினாங்க. இவங்க துதி கர்த்தரை வரவழைச்சிச்சு. கர்த்தர் வந்த உடனே அவருக்கு எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்துச்சு. கட்டப்பட்ட கைகள் amen ஃப்ரீ ஆச்சு. amen. That is how God will change your situation. நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலையும் இங்க மாற்றினது போல உங்க சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் வரும் பொழுது ஆமென், அவர் சகல மகிமையோடு வருகிறார், சகல அதிகாரத்தோடு வருகிறார், சகல வல்லமையோடு வருகிறார். அப்ப அவர் வரும் பொழுது எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இருக்க முடியாது, எல்லா பலவீனங்கள் இருக்க முடியாது, எல்லா தடைகள் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க துதிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு யுத்தம் செய்து ஆமென் சூழ்நிலையை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். So don't stop your praise. உங்க துதியை நீங்க விட்டுறாதீங்க. உங்க துதியை நீங்க விட்டுறாதீங்க. சில டைம் சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றட்டும், அதுக்கப்புறம் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எப்படிங்க? சூழ்நிலை மாறட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் சாட்சி சொல்றேன், துதிக்கிறேன் சொல்லுவாங்க. இந்த பாசேஜ் எடுத்துக்கோங்க. துதி ஃபர்ஸ்ட் வந்துச்சா, சூழ்நிலை மாற்றம் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. பின்னாடிலாம் கேட்கல. துதி ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதை தொடர்ந்து என்ன வந்துச்சு? மாற்றமும் வந்துச்சு. ஆமென். இப்படி போடுங்க. Praise is not a byproduct of victory. Praise is a predecessor of victory. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறது துதி இல்லைங்க. ஜெயம் வரதுக்கு முன்னாடியே நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த துதியின் விளைவு தான் ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே பிரதர் சிஸ்டர், 2023ஆம் ஆண்டு ஆமென், நீங்க துதியோட முடிங்க. ஹல்லேலூயா. உங்க துதியை ஒரு நாள் விட்டு கொடுத்துறாதீங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுது உங்க நாவில இருக்கட்டும். ஹல்லேலூயா. அங்க போட்டிருக்கோம்ல 25ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம், நடுராத்திரியிலே. what happens at midnight? நடுராத்திரியில என்னங்க நடக்குது? நடுராத்திரியில
பிஎம் ஏஎம் மாறுது. இப்ப டைம் வந்து 11:49 பிஎம். இன்னும் 11 மினிட்ஸ்ல எப்படி மாறப்போகுது? 12 ஏஎம் மாறப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய எல்லா ராவு காலமுக்கும் ஒரு முடிவு. ஆமென். ஒரு புது காலம் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறது. ஹalleluya. எப்பலாம் துதிக்கிறீங்களோ அப்பலாம் ஆண்டவர் வருவாரு. அப்ப அவர் வரும் பொழுது நிச்சயமா அற்புதமான காரியங்களை செய்யாம இருக்கவே மாட்டாரு. எனவே உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் உங்க துதியை இழந்து போகவே போகாதீங்க.